ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமுக்குரிய கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கடந்து வந்த பாதைகளை வந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கான நியூ பாதையை நம்ம உருவாக்கிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நியூ பாதையில் நம்மளுக்கான எதிர்காலத்தை திட்டமிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படும் போது வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக நம்ம நோக்கி வந்தே தீரும். கடந்த காலங்களை யோசிச்சுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. எதிர்கால வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்க போகிறோம். அந்த பாதையும் நாம தான் தீர்மானிக்க போகிறோம். அந்த பாதையில் வெற்றி பயணம் கொள்ள போகிறோம். அதில் நம்ம சக்ஸஸ் ஆகி நம்ம லைஃப்பை வந்து செட்டில் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். இந்திய வனவிலங்கு வாரியம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? இந்திய வனவிலங்கு வாரியம் வந்து எப்பொழுது தொடங்குறாங்க அப்படின்னா 1952 தான் தொடங்குறாங்க இந்திய வனவிலங்கு வாரியம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. உலகில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் எங்கு காணப்படுகின்றன? உலகில் வந்து மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் எங்க காணப்படுகின்றன அப்படின்னு தான் கொஸ்டின். கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் தான் இது காணப்படுது. உலகில் வந்து மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் காணப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? உலகிலேயே வந்து உயரமான எல்லைப்புற சாலைகள் வந்து எங்க அமைச்சிருக்காங்கன்னா லடாக்கில் உள்ள லே சண்டிகர்ல தான் அமைச்சிருக்காங்க. லடாக்கில் உள்ள லே சண்டிகர் அப்படின்ற பகுதியில் தான் அமைச்சிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எப்பொழுது தொடங்கப்பட்டது? இந்தியாவில் வந்து முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1925 தொடங்கினாங்க. எங்க தொடங்கினாங்க அப்படின்னா மும்பையில் தொடங்கியிருக்கிறாங்க. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் தான் தொடங்கியிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் எது அப்படின்னா சேர்வராயன் மலையில் உள்ள சோலைக்கரடு அப்படின்றதான் இது உயரமான சிகரம். எங்க அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் சேர்வராயன் மலையில் உள்ள சோலைக்காடு அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். வின் பிளஸ் வின் அகாடமியின் டிஎன்பிசி குரூப் 4 கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். 1967 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஜவ்வாது மலையில தான் அமைஞ்சிருக்கு. எப்போ 1967 ஓபன் பண்ணியிருக்காங்க. காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் அப்படி அந்த டெலஸ்கோப் தான் ஓபன் பண்ணியிருக்காங்க அந்த சென்டர். அது எங்க அப்படின்னா ஜவ்வாது மலை. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் அணை எது அப்படின்னா மேட்டூர் அணை. மேட்டூர் டூர்ல ரூ போட்டிருக்கு. மேட்டூர் அணை தான் சரியான ஆன்சர். மேட்டூர் அணை அப்படின்றதான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம் எது? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம் எது அப்படின்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. செம்மண்ணின் சிவப்பு நிறத்துக்கு காரணம் எதுனா இரும்பு ஆக்சைடுகள் தான். அதுல இருக்கிற இரும்பு ஆக்சைடு தான் காரணம். செம்மண் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் இரும்பு ஆக்சைடுகள். மிதவெப்ப மண்டல மழைக்காடுகளில் மரங்கள் எவ்வாறு காணப்படும்னா குறைந்த உயரத்துடன் பசுமையாக காணப்படும் அப்படின்றாங்க. மித வெப்பமண்டல மழைக்காடுகளில் வந்து மரங்கள் வந்து எவ்வாறு காணப்படும் அப்படின்னா குறைந்த உயரத்துடன் பசுமையாக காணப்படும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். வின் பிளஸ் வின் அகாடமியின் டிஎன்பிசி குரூப் 4 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. புவியின் மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவது எது அப்படின்னா கண்டத்தட்டு நகர்வுகள். அந்த கண்டத்தட்டு அதாவது வந்து பாறைக்கு அடியில் இருக்கும் அந்த கண்டத்தட்டு வந்து அந்த கண்டத்தட்டோட நகர்வுகள் தான் வந்துட்டு புவியோட மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக அமைகிறது. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. மத்திய தரைக்கடலில் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படும் எரிமலை எது அப்படின்னாக்க ஸ்ட்ரோம்போலி. ஸ்ட்ரோம்போலி தான் வந்துட்டு அது கலங்கரை விளக்கம் எது அப்படின்றாங்க. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் ஸ்ட்ரோம்போலி. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை எது அப்படின்னா பேரன்தீவ் எரிமலை. பேரன்தீவ் எரிமலை தான் வந்துட்டு இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை. இது வந்து செயல்படும் எரிமலை அப்படின்றாங்க. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. நிதி மசோதா எந்த அவையில் மட்டும் கொண்டு வர இயலும்? சட்டப்பேரவையில் மட்டுமே கொண்டு வர இயலும். நிதி மசோதாவை எந்த அவையில் மட்டுமே கொண்டு வர இயலும் அப்படின்னா சட்டப்பேரவையில் மட்டுமே கொண்டு வர இயலும். மேலவையில் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்றதான் சொல்றாங்க. கீழவையில் மட்டுமே கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயம் தான் இதோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. ஜனவரி 9 தான் வந்துட்டு வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க. இந்த ஜனவரி 9 என்ன அப்படின்னாக்க
ஜனவரி 9 1915 தான் வந்துட்டு காந்திஜி வந்து தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வராங்க. அதனால தான் வந்துட்டு வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்ட்டு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. வின் பிளஸ் வின் அகாடமி டிஎன்பிசி குரூப் 4 கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய குடியரசுகளுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன? 42வது சட்டத்திருத்தம் ஆர்டிகல் 42 படி தான் வந்துட்டு இந்திய சட்டத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வந்து வரையறுத்திருக்காங்க ஆர்டிகல் 42ல. ரைட். கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. இடைக்காலத்தில் இந்தியர்களின் மருத்துவம், கணிதம் மற்றும் மாணவியல் திறமைகளை அரபிய மற்றும் ஈரானிய அறிஞர்கள் பெரிதும் மதித்ததோடு இறுதியில் அவர்களது அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாகவும் ஆனது என்று கூறியவர் யாருன்னா எம்.எஸ். அத்வானி அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க. எம்.எஸ். அத்வானி அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இடைக்காலத்தில் வந்து இந்தியாவின் மருத்துவம், கணிதம் மற்றும் மாணவியல் திறமைகளை வந்து அரபிய மற்றும் ஈரானிய அறிஞர்கள் பெரும் மதிச்சிருக்கிறாங்க. அதோடு நிக்கல, இறுதியில் அவரது அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாக வந்து ஆனது என்று கூறியவர் யாருன்னா எம்.எஸ். அத்வானி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் அவங்க தான் வந்துட்டு பொருளியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது என்று கூறியவர் யார்? சர் ஜான் கிக்ஸ். சர் ஜான் கிக்ஸ் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. ஓகே, எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர் ஜான் கிக்ஸ் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. ஊழல் தடுப்பு சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? 1988 தான் கொண்டு வந்திருக்காங்க. 1988 ஊழல் தடுப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவங்க டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. பிரதமர் ஜவஹர்லால் நேரு எந்த வகை பொருளாதாரத்தை ஊக்குவித்தார்? பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து எந்த வகை பொருளாதார கொள்கையை வந்து ஊக்குவித்தாங்க அப்படின்னா கலப்பு பொருளாதாரத்தை ஊக்குவிச்சிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுவது எது அப்படின்னா நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தி தான் வந்துட்டு தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவு அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. 1947 ஆண்டு வரை ஆருடைய உருவம் பொறித்த பணமே புழக்கத்தில் இருந்தது அப்படின்னா ஆறாம் சார்ஜ் அவங்க உருவம் பொறித்த பணம் தான் வந்து புழக்கத்தில் இருந்திருக்குது 1947 வரை. இப்ப யாரோடது அப்படின்னா நம்ம காந்திஜி அவங்களோடது இருக்கு. தடய அறிவியல் துறையில் கைரேகைகளை பகுத்தறிய பயன்படுவது எது அப்படின்னா எளிய நுண்ணோக்கி. எளிய நுண்ணோக்கி தான் வந்துட்டு தடய அறிவியல் துறையில வந்து நுண்ணிய கைரேகைகளையும் பகுத்தறிய பயன்படுது அப்படின்னாக்கா எளிய நுண்ணோக்கி தான் பயன்படுது. வின் பிளஸ் வின் அகாடமி என்பிசி குரூப் 4 கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. ஒளிவிலகல் நுண்ணோக்கியில் எவை பயன்படுகின்றன? ஒளிவிலகல் நுண்ணோக்கியில வந்து எவை பயன்படுகின்றன அப்படின்னா லென்ஸுகள் தான் பயன்படுகின்றன. லென்ஸுகள் தான் அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. தொலைநோக்கியின் உதவியுடன் வானில் தெரியும் ஒளிப்பட்டையானது தனிப்பட்ட நட்சத்திரங்களின் தொகுப்பு அப்படின்னு கண்டறிந்தவர் யாருன்னா கலிலியோ கலிலி. இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தொலைநோக்கின் உதவியுடன் வானில் தெரியும் ஒளிப்பட்டையானது தனிப்பட்ட நட்சத்திரங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் 28 பாருங்க. ஒரு புள்ளியில் பருப்பொருள் குவிந்து அங்கிருந்து விரிவடைய தொடங்கிய நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு புள்ளியில வந்து பருப்பொருள் குவிந்து அங்கிருந்து விரிவடையுது. அந்த நிகழ்வு வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னாக்கா பெருவெடிப்பு அப்படின்னு அழைக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் சாட்விக் அவங்க தான் வந்துட்டு நியூட்ரானை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 30. இந்தியாவின் முதல் அணு உலையான தாராப்பூர் அணு உலை அமைந்துள்ள மாநிலம் எது? மகாராஷ்டிரால தான் அமைஞ்சிருக்குது. அதாவது முதல் அணு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அணு உலை அப்படின்றது தாராப்பூர் அணு உலை தான். இது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தப்பறம் உங்களுக்கு ஒரு திருப்தி அடைச்சிருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க பாருங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பாக இருக்கும். இதுபோல் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.